ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிதாவாகி தேவனாலும் மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக. நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மட்டெல்லாம் அன்பு கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த நாள் மட்டும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வருகின்றதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதன்கிழமை மாலை நேரத்திலேயும் உம்முடைய சமூகத்திலே இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. காலை முதல் மாலை மட்டும் இடுக்கணான சிக்கலான சூழ்நிலையிலையும் எங்களை பாதுகாத்து வந்த விதங்களை எண்ணி உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த தொழுகையின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது உம்முடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்யும் சுவாமி. உலகம் அனைத்திலுமிருந்து எங்கெல்லாம் இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்றார்களோ அத்தனை இடங்களிலேயும் ஆண்டவருடைய தூய பிரசன்ன மக்களை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே நாங்கள் பாடப்போகின்ற பாடல்களும், ஜெயரெடுக்க போகிற விண்ணப்பங்களும், கேட்க இருக்கிற இறை சத்தியங்களும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக அமைந்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொழுகையின் ஆரம்பம் முதல் இறுதி மட்டும் ஆண்டவருடைய பரிசுத்த கிருபை எங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களிலே ஞானப்பாடல் புஸ்தகத்திலே 228வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே, ஒப்பற்ற நேசரான பர்த்தாவே உமக்கு 228ஆம் ஞான பாடலை இணைந்து பாடுவோம். கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே, ஒப்பற்ற நேசரான பர்த்தாவே
நாளுக்குரிய திருமறை பகுதிகளை இப்போது படிக்க கேட்கலாம். படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் முதல் 14வது வசனம் முடிய படிக்க கேட்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இருந்து. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுப்புவதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்பவைகளே. படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி படிக்கப்பட்டு விட்டாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கே சகல துதியும் கனம் மகிமை உண்டாவதாக. ஆமென். இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவராகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதலான இந்த புதன்கிழமை மாலை பொழுதிலே உலகமெங்கிலும் இருந்து தமிழ் பேசுகின்ற மக்களாய் இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். சாமி, ஆண்டவருடைய கிருபை இந்த நேரத்திலே எங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். நாங்கள் தாண்டி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஆபத்தான நாட்களாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆயினும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை மார்போடு அணைத்து கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் தாண்டி வருகின்ற போது உம்முடைய பாதுகாப்பை எங்களுக்கு தருகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாமி, நாங்கள் வாழும் இந்த காலத்தை சற்று நாங்கள் பின்னிட்டு பார்க்கின்ற போது இதுவரை உலகம் சந்தித்திராத மிக கொடுமையான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தினம்தோறும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எதிர்கால நம்பிக்கையின்மையோடும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழலிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். சாமி, கொரோனா என்கிற வைரஸுடைய தாக்கத்தினாலே உலகம் முழுவதும் பயமுற்று அச்சுற்று இருக்கின்ற இந்த சூழலிலே ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறோம். சாமி, எங்களை பற்றி பிடித்து எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸுடைய அகோரம் தணிந்து போகத்தக்கதாக உம்முடைய இரத்தத்தினாலே இந்த உலகத்தை மீண்டுமாக புதுப்பிக்க வேண்டும், கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி நிற்கின்றோம். மனிதனுடைய பாவங்களும் மனிதனுடைய மீறுதல்களும் இப்படிப்பட்ட கொடூரமான சூழலுக்கு காரணமாக இருக்கிறது என்பதே நாங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிற உண்மையாக இருக்கிறது. தந்தையே, இந்த நிலைகளிலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை கூட தற்பரிசோதனை செய்து கொள்ளவும், ஆண்டவருக்கு விரோதமாய் நாங்கள் செய்திருக்கிற பாவங்களையும் துரோகமான காரியங்களையும் விட்டொழிந்து ஆண்டவருக்கு நேராய் புதுப்பிறவிகளாய் வந்து சேரத்தக்கதாக ஆண்டவரை எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம். குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, பல மாதங்களாய் வருமானமின்றி தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களிலே ஆண்டுடைய அருளையும் கிருபையும் தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். சாமி, வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யங்களை தர வேண்டும் என்றும் தன்னிறைவுகளை தந்தரல வேண்டும் என்றும் தாழ்மையோடு வேண்டி நிற்கிறோம். பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர வேண்டுமாய் தாழ்மையோடு வேண்டி நிற்கிறோம். வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஆஸ்பத்திரிகளிலிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள், இல்லங்களிலிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாமி, மருந்துகளினாலும் மருத்துவர்களினாலும் அல்ல, ஆண்டுடைய சுத்த கிருபை உம்முடைய இரத்தம் எங்களை சுத்தமாக்கும் என்ற நம்பிக்கையோடு
ஆண்டவரிடத்திலே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவர் எங்களை விடுவித்தரல வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுவாமி. வீடுகள் இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காய், எளிய மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீராக. எங்களுடைய தேசத்திற்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய நாட்டுக்கும் சைனா நாட்டுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்கை பிரச்சனையினாலே எப்போது போர் வெடித்து விடுமோ என்ற அச்ச நிலையோடு நாங்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், அது நிமித்தமாய் 2 தேசங்களுக்கு இடையில் இருக்கின்ற முருகலான சூழ்நிலைகள் மாறிப்போகவும் ஆண்டவர் கிருபை செய்யும். அதே விதமாய் பாகிஸ்தான் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இடையில் இருக்கின்ற எல்கை பிரச்சனைகளை நீர் மாற்றி 2 நாடுகளுக்கு இடையிலே பரஸ்பர உறவுகள் தோன்றும்படி கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உலகம் அனைத்திற்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் அமைதியில்லாத ஒரு சூழல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தீவிரவாத சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனாலே நாடுகளுக்கிடையிலே, நாடுகளுக்கு உள்ளாக எவ்வித சமாதானமும் இல்லாதபடி மக்களாகி நாங்கள் தவித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்காய் வேண்டுதல் செய்கின்றோம். ஞானத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் நாட்டை ஆண்டு செல்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே ஊழியங்களெல்லாம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது சுவாமி. எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டு கிடக்கிறதுனாலே மக்கள் தொழுகைக்கு வர முடியாதபடி, ஆலயத்திலே வந்து உம்மை சேவிக்க முடியாதபடி மிகுந்த வேதனையோடும் ஏமாற்றத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறேன். அதிசீக்கிரமாக ஆலயங்கள் திறக்கப்படவும், தொழுகைகள் நடைபெறவும், மக்களுடைய ஆன்மீக தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் அருள்நாதர் கிருபை செய்வீராக. தேசம் முழுவதும் நடைபெற்று வந்த ஊழியங்களுக்காக மறுபடியுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. எல்லா இடங்களிலும் ஊழியங்கள் மீண்டுமாக துவங்கி நடத்தப்படவும், மிஷனரிமார்களுடைய பணிகள் தொடரவும், அதன் நிமித்தமாய் இயேசுவை அறியாத இடங்களுக்கும் இயேசுவை போய் சொல்லி அந்த மக்களும் விசுவாசத்துக்குள் வரும்படியாக ஆண்டவர் ஏற்ற காலத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நோயினாலே பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கையும் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகிறதுனாலே எப்போதும் ஒரு அச்ச உணர்வு மக்களுடைய உள்ளங்களிலே நிறைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தந்தையே, நீர் இறங்குவீராக. இந்த பயம் நிறைந்த சூழல் மாறிப்போய் அதிசீக்கிரமாக ஒரு நல்ல காலநிலைகள் எங்களுக்கு ஏற்படவும், நாங்கள் இணைந்த ஆண்டவரை போற்றவும் நன்றி செலுத்தவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளின் மாலை பொழுதிலே எங்கெல்லாம் இருந்து ஆண்டவரை நோக்கி மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருடைய உள்ளங்களிலும் சமாதானம் தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். குடும்பங்களுக்கு இடையிலே சமாதானம், நாடுகளுக்கு இடையிலே சமாதானம், இவ்விதமான சமாதானமும் ஒற்றுமையும் எல்லா இடங்களிலும் இலங்கி பிரகாசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சின்ன குழந்தைகளுக்காய் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கடவுளே, சின்ன பிள்ளைகளை நீர் அதிகமாக நேசிக்கின்ற கடவுளாக இருக்கிறதுனாலே அவர்களுக்கு தொல்லைகள் வராதபடி உம்முடைய மார்போடு அவர்களை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தந்தையே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்வீராக. உம்முடைய செட்டையின் கீழே அவர்களுக்கு மறைவிடம் தருவீராக. வயது முதிர்ந்த நிலையிலே மிகவும் தள்ளாடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களை ஆண்டவர் காப்பாற்றுவீராக. மீண்டும் மறுஜீவன் தந்து இன்னும் சில காலங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் காலங்களை நீர் தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இந்த மாலை பொழுதிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டே இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் தெளிவாக எங்களுக்கு கிடைக்கும்படி ஒவ்வொருவரோடும் வசனங்கள் மூலமாய் பேச வேண்டும் என்று வேண்டுகின்றோம். மாலை பொழுதில் ஒரு முறை கூட உம்முடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்தி தத்தம் செய்கின்றோம். ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கென்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். மகிழ்கீதங்கள் பாடல் புஸ்தகம் இருந்தால் 299வது பாடல், ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் என்கிற பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம்.
பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இந்த காணா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லானையன் உள்ளம் உருகின கல்வாரியே கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லானையன் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இந்த காணா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இந்த காணா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசையை பூவின் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசையை பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண்பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை. கண்பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமாய் இந்த காணா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். தேற்றிடுமேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாழ்ந்திடவே. ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம்
நேசிப்பேன். இயேசுவில் மிக அன்பிற்கினியவர்களே, இந்த தொலைத்தொடர்பு ஊடகத்தின் வழியாக இத்தொழுகையிலே இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நம்முடைய தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறோம். அன்பர்களே, நாம் ஒரு தெரு வழியாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது நடந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்திலே அந்த தெருவிலே இனி ஓட முடியாதபடி அல்லது இனி நடந்து செல்லாத முடியாதபடி அந்த தெருவிலே ஒரு தடுப்புச் சுவர் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் நாம் அந்த இடத்தை ஒரு முட்டுச்சந்து என்று சொல்லுவோம். அதற்கு மேல் போக முடியாது. அதோடு நம்முடைய நடைப்பயணம் முடிந்து விட்டது. ஒருவேளை இதை டெட் எண்ட் என்று நாம் சொல்லுவோம். அதற்கு பின்பு அங்கே போவதற்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை என்று வைத்துக்கொள்ளும். அப்படியானால் 2 காரியங்கள் மட்டும் அந்த இடத்தில் நாம் செய்ய முடியும். ஒன்று, நாம் அங்கேயே நின்று விடுவது, அல்லது அந்த போன வழியிலே திரும்பி வந்து விடுவது. 2 காரியங்களைத்தான் நாம் செய்ய முடியும். அன்புமிக்கவர்களே, இதே போல ஒரு நிகழ்வு ஒன்று நம்முடைய திருமறையிலே நாம் படிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கைத்தான் அது. யூத முறைமையை கடைபிடித்து வந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் தான் முழுமையானது. யாவே ஒருவரே தான் கடவுள். அந்த யாவையை தவிர இன்னொருவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டால் அல்லது ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டால் அவர் கொல்லப்பட்டு விட வேண்டும், அல்லது அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர்களும் கொல்லப்பட வேண்டும். இது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக அப்படியே பின்பற்றி வருகிறவர் பவுல். இப்படி இவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருந்தார்கள். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு ஆராதித்து கொண்டிருந்தவர்கள். இந்த யூத முறைமையை கடைபிடித்து கொண்டிருந்த இந்த பவுலினாலே, அல்லது அதுக்கு முன்பு சவுல் என்று நாம் சொல்லுவோமே, அந்த சவுலினாலே இந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவை தொழுது கொள்வதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தன்னுடைய சார்ந்திருக்கிற யாவே அல்லது பாரா என்கிற அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமையாக யார் ஒருவர் கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று எத்தனித்தார். பயணம் மேற்கொண்டார். தமஸ்கு நோக்கி புனித பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக. இவர் இவ்விதமாய் செல்லுகிற வழியிலே நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சடுதியாய் ஒளி ஒன்று வானத்தில் இருந்து வந்தது. சவுல் கீழே விழுகிறார். கீழே விழுந்து கண் பார்வை இழந்து போகிறார். கண் பார்வை இழந்து போகிற போது ஒரு வாழ்வினுடைய விளிம்பிலே சவுல் என்கிற மனிதன் வருகிறார். இவ்வளவு தான், தன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டாயிற்று என்கிற எண்ணத்தில் வருகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி ஒன்றை வைக்கிறார். நீர் யார் என்கிற கேள்வி வைத்துவிட்டு, நான் ஒருவேளை இத்தகைய நிலையிலிருந்து இன்னொரு பயணத்தை நோக்கி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு கேள்வி ஒன்றை வைக்கிறார். அது ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு முட்டுச்சந்தான நிலை, ஒரு முட்டுச்சந்தான நிலை, இதற்கு மேல் இல்லை என்று எண்ணுகிற நிலை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த கேள்வியை கேட்கிறாரே, அப்பொழுது தான் ஒரு புது பாதை ஒன்றை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நிலைகளை நாம் சந்தித்து விடுவது உண்டு. இந்த கொரோனா வைரஸ் தாக்கின காலத்திலே அநேகர் வியாதிப்பட்ட நேரங்களிலே இப்படி ஒரு சிந்தனைக்கு வந்தது உண்டு. இவ்வளவு தான், என் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ, ஒருவேளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நான் திரும்ப வீட்டுக்கு போவேனோ, நான் ஒருவேளை திரும்ப ஒரு ஆயுள் காலத்தை பெற்றுக்கொள்ளுவேனோ என்கிற வாழ்க்கையினுடைய முட்டுச்சந்து போன்ற நிகழ்வுகளை சந்திக்கிற நிலைகள் நம்மில் இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே அநேகருடைய நிலையில் உண்டு. இது மட்டுமல்ல,
ஒவ்வொரு நாள் நிலையிலும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய முட்டுச்சந்தை சந்திக்கிறான். அன்பர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த இந்த முட்டுச்சந்து போன்ற இந்த நிலையிலே அவர் தொடர்ந்து பயணிக்கும்படி மேற்கொண்ட நிலையைத்தான் இந்த நாள் தியான பகுதியாக உங்களோடு நான் தியான பகுதியை எடுத்து செல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசுவாராக. தியான பகுதியாக வாசிக்கப்பட்ட பிலிப்பியரின் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்தை நான் உங்களுக்கு தியான வசனமாக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். I press on towards the goal. I press on towards the goal. பண்கள் பார்வை இழந்து என்ன செய்வது என்று தெரியாது இருக்கிற பவுலுக்கு ஆண்டவர் சொன்னுகிற இன்னொரு பாதை என்ன? அன்புமிக்கவர்களே, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொல்லி ஆரம்பித்தேன். அந்த முட்டு சந்து பகுதியிலே ஒன்று அங்கே நின்று விடுவது அல்லது திரும்பி வந்து விடுவது. ஆனால் இதற்கு மேல் இன்னொரு பாதை இருக்கிறது என்பதைத்தான் இந்த குறிப்பிட்ட பகுதி நமக்கு சொல்லி தருகிறது. அந்த பாதை தான் என்ன? நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற முட்டு சந்தான நிலையிலே தொடர்ந்து நாம் ஓட அல்லது தொடர்ந்து நாம் பயணிக்க வேதம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஆலோசனை தான் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய முற்றுச்சந்தியிலே அப்படியே நின்று ஒதுங்கி போய்விட்டாரா? இல்லை, தொடர்ந்து அவருடைய பயணத்தை மேற்கொண்டு பதாபரிய சாதனையாளர் ஆனாரே. எப்படி அவர் சாதித்தார்? அவர் தொடர்ந்து பயணிக்க அவர் சொல்லுகின்ற ஆலோசனை தான் என்ன? 3 குறிப்புகளை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட 8 முதல் 14 வசனங்களிலே 3 அழகான ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார். 3 அழகான பாதைகளை அவர் சொல்லுகிறார். இன்றைய வாழ்க்கையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே நம்முடைய முட்டுச்சந்து போல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது நாம் தொடர்ந்து பயணிக்க, தொடர்ந்து ஓட நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்திலே, நான் தொடர்ந்து ஓடுவதற்கு நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். அன்பானவர்களே, அன்றன்று வாழ்க்கையிலே நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொண்டு நமக்கு எதிராக இருக்கிற முட்டு சந்துகளை எதிர்கொண்டு நாம் ஓட வேண்டுமேனால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கடந்ததை நாம் மறந்து விட வேண்டும். கடந்ததை மறந்து விட. We should forget the past. We should forget the past. அவர் சொல்லுகிறார், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். ஆங்கில வேதாகமத்திலே இது சற்று இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. But one thing I do, forgetting what lies behind. NRSV டிரான்ஸ்லேஷன்லே அழகிய ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, forgetting what lies behind. எழுதுகிறார், கடந்ததை மறந்து விடுகிறேன். இதற்கு முன்பு நான் பார்க்கிற, இதற்கு முன்பு நான் அனுபவித்த ஒரு பொய்யான அனுபவம், இதற்கு முன்பு நான் பார்த்த ஒரு கசந்த அனுபவம், நான் அதை மறந்து விடுகிறேன். பல நிலைகளை பவுல் மறந்து விட்டார். அவர் என்ன மறந்து விட்டார்? இங்கே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் என்னுடைய பாதையிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு என்னுடைய கடந்த கால வாழ்வை நான் மறந்து விடுகிறேன். எத்தனை பேரை கொண்டிருக்கிறேன், எத்தனை பேர் வேதனைப்படுவதை பார்த்து என் ஆண்டவருக்கு, என் கடவுளுக்கு நான் என் கடமையாக செய்திருக்கிறேன், நான் என்னுடைய கடமை நிறைவேற்றிருக்கிறேன், திருப்திப்பட்டது உண்டு. பலரை கொண்டிருக்கிறேன், வேதனைப்படுத்தி இருக்கிறேன், பின்னருடைய துக்கத்தில் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது சொல்லுகிறார், நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் மறந்து விடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே மறத்து போவது அல்லது மறத்தல் என்பது ஆண்டவர் தந்த பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஒன்று ஒன்றாக நாம் சிந்தித்து கொண்டிருந்தால், நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு பைத்தியமை பிடித்துவிடும். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று ஏங்கி 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 ராத்திரி தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தே விடுவோம். மறத்தல் ஆண்டவர் தந்த நல்ல ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய மூளைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன என்றால், எது வேண்டுமோ அதை மட்டும் அது மூளையில் வைத்துக் கொள்ளும், எது வேண்டாமோ அது தானாக அது விட்டுவிடும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அந்த முதன்மையான வாழ்வைக்கு நோக்கி நான் பயணிப்பதற்கு, நான் தொடர்ந்து ஓடுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? கடந்த கால வாழ்க்கையை நான் மறந்து விடுகிறேன். யானையை நாம் பார்த்திருப்போம். யானை உருவத்தில் மிக பெரியது, பார்ப்பதற்கு பயத்தை ஏற்படுத்துவது. ஆனால் இந்த யானையை ஒரு சிறிய பையன் அல்லது சிறிய பாகன்
ஒரு யானையை ஒரு சிறிய சங்கிலியினால் கட்டி போட்டு விடுவார். அந்த யானை நினைத்தால் கட்டி போட்டிருக்கிற சங்கிலியை ஒரே உதறலினாலே அதை அழித்து விட முடியும். அவ்வளவு பலம் இந்த யானைக்கு உண்டு. ஆனால் ஒரு நாளும் யானை தன்னுடைய பலத்தினால் சிறிய சங்கிலியை அவிழ்த்து விட வேண்டும் என்று முயற்சிப்பதில்லை. காரணம், அது சின்ன பருவத்தில் இருக்கிற போதே ஒரு சங்கிலினால் கட்டி போட்டிருப்பார். அந்த பாகன் அந்த யானை சங்கிலியால் கட்டி போட்டிருக்கிற போது அந்த யானை செய்யும் சிறு வயதிலே காலை ஆட்டி ஆட்டி பார்க்கும். அந்த பலத்திற்கு அந்த சங்கிலியை அதால் கட்டி அவிழ்க்க முடியாது. அது வளர 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 என்ன நினைத்து கொள்ளும், என்னால் இந்த சங்கிலியை அறுக்க முடியாது. காரணம், சின்ன வயதிலே அதில் கட்டை போட்டிருக்கிறதுனாலே அந்த பழக்கம் அது திரும்ப திரும்ப வருவதனாலே அதனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் அதனுடைய மனதில் ஆழமாய் பதிந்து விட்டபடியினாலே எத்தனை பலம் இருந்தாலும் பெரிய மரத்தை முறிச்சு போட்டுரும், பெரிய வீடெல்லாம் இடிச்சு தள்ளி விட்டுரும். ஆனால் ஒரு நாளும் யானை தன் காலில் கட்டப்பட்டிருக்கிற அந்த சின்ன சங்கிலியை கட்ட அறுத்ததே கிடையாது. அன்புமிக்கவர்களே, அன்றன்று வாழ்க்கையிலே நாம் சந்தித்த கசப்புகள், அன்றன்று வாழ்வில் நாம் சந்தித்த கடந்த கால தோல்விகள், அன்றன்று வாழ்வில் நாம் சந்தித்த எதிர்மறையான சிந்தனைகள், இவைகளை அநேக நேரங்களில் நினைத்து 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 சோர்ந்து சோர்ந்து நம்முடைய வாழ்வில் வியாதிகளை ஏற்படுத்தி ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த புதிய வாழ்க்கையை நோக்கி ஓடுவதற்கு நாம் பலமில்லாமல் போய்விடுகிறோம். ஆகவே தான் பவுல் சொல்கிறீங்க, ஒன்று செய்யுங்கள், கடந்த கால உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த மோசமான அனுபவங்களை, தோல்விகளை, வியாதிகளை, துன்பங்களை நீங்கள் முன்னோக்கி பயணிப்பதற்கு, விசுவாச வாழ்வில் நீங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு கடந்த கால சோர்வுகளை நீங்கள் மறந்து விடுங்கள். இரண்டாவதாக, நம் அன்றன்று வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு, நமக்கு முன்பதாக இருக்கிற முட்டு சந்துகளை மேற்கொண்டு நாம் செல்வதற்கு பவுல் சொல்லுகின்ற இரண்டாவது ஆலோசனை பிலிப்பியர் 3:13 அவர் சொல்லுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து விடுகிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். அன்றன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம், ஒன்று, முதலாவதாக கடந்ததை மறந்துவிட வேண்டும். இரண்டாவதாய் ஒரு இலக்கு ஒன்றை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு இலக்கு ஒன்றை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். we should set a goal. இலக்கு ஒன்றை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பவுல் என்ன இலக்கு நிர்ணயம் செய்து கொண்ட, கடந்த கால பாவமான வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார். இப்பொழுது ஒரு புதிய இலக்கு ஒன்றை வைத்து விடுகிறார். என்ன என்றால், நான் ஒரு கோலை வைத்து விடுகிறேன், ஒரு குறிக்கோளை வைத்து விடுகிறேன். அந்த குறிக்கோளை நோக்கி நான் பயணம் செய்கிறேன். இப்பொழுது வாழ்ந்த பழைய வாழ்க்கை நின்று ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேரே பவுல் வருகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த புதிய வாழ்க்கை என்பது நான் வைத்துக் கொள்கிற இலக்கு. என்னுடைய பழைய வாழ்க்கை என்பது கடந்த காலம், அதை மறந்து விடுகிறேன். என்னுடைய புதிய காலம் என்பது நான் ஒரு இலக்கு வைத்துக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த இலக்கு என்பது ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அந்த மனிதன் தடைகளை தாண்டி ஓடி செல்ல முடியும். ஒரு மனிதன் எப்பொழுது ஒரு இலக்கை தனக்குள் குறித்துக் கொள்ளுகிறானோ அப்பொழுது பழைய கால அனுபவத்தை மறப்பது மட்டுமல்ல, அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற வேகம், அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு, அந்த இலக்கை சாதித்து விட வேண்டுகிற எண்ணம் அந்த மனிதனை மற்ற எல்லாவற்றையும் கண்ணுக்கு முன் தெரிய வைப்பதில்லை, அந்த இலக்கை மட்டும் அவனுக்குள் தெரிய வைக்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து ஒரு நாம் கேள்விப்பட்டிருப்போம். சிறிய வயதிலே சற்றேனும் அறிவில்லாதவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற போது ஆசிரியர் பற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஃபூல் என்று எழுதி கொடுத்தார். தாயார் தன்னுடைய மகனை முன்பதாக வைத்துக்கொண்டு ஒரு நாள் ஜெபிப்பார்கள், ஆண்டவரே என் மகன் முட்டாள் அல்ல, என் மகன் முட்டாள் அல்ல. ஒரு நாளும் தாயார் தாமஸ் ஆல்வா எடிசனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாமஸ் ஆல்வா எடிசனும் தன்னை ஒரு கோழையாக பார்க்கவில்லை. தனக்குள்ளாக ஒரு இலக்கை வைத்துக் கொண்டார். எனக்குள் இருக்கிற ஆண்டவர் என்னை சாதனையாளராக மாற்ற முடியும் என்கிறது அந்த இலக்கு. வரலாற்று பின்னணியங்களை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பாருங்கள். ஒரு புதிய இலக்கு வைத்துக் நான் ஃபூல் அல்ல, நான் முட்டாள் அல்ல, நான் சாதனையாளன். அந்த புதிய இலக்கு தாமஸ் ஆல்வா எடிசனை 149 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வைத்தது. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் குறிக்கோளை வைத்துக் கொண்டு குறிக்கோளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரோ
அப்பொழுது அந்த இலக்கை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவன் சாதனையாளன் ஆகிவிடுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இப்பொழுது பழைய பாரம்பரிய வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசு என்கிற இலக்கை வைத்து விடுகிறேன். அந்த இயேசுவுக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு என்னுடைய நோக்கம் எல்லாம் அந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும், அந்த இயேசுக்காக அன்பை பூமியில சொல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு இரண்டாவதாய் அவர் வைத்துக்கொண்டு தொடர்ந்து ஓடுவதற்கு வைத்துக் கொண்டது ஒரு இலக்கு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே இதை குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து நாம் மரிப்பதற்கென்று படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மிலே ஆண்டவர் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடைய சாயலாக படைத்திருப்பதிலே பல திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன என்பதை அடையாளம் கண்டுபிடித்து அதையே நம்முடைய இலக்காக வைத்துக் கொள்ளுகிற போது நாம் தொடர்ந்து பயணிக்கிற ஆற்றலை பெற்றுக் கொள்ளுகிறோம். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமென முதலாவதாய் கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், இரண்டாவதாய் ஒரு இலக்கை நீங்கள் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை நோக்கி பயணங்கள். மூன்றாவதாக ஒரு ஆலோசனை கூட அந்த பகுதியில் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே அவர் மூன்றாவது ஒரு ஆலோசனை சொல்லும் போது, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். முதல் சொல்லுகிறார், இலக்கை மறந்து விடுங்கள். முதல் சொல்லுகிறார், கடந்ததை மறந்து விடுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார், இலக்கை நோக்கி பயணிங்கள். மூன்றாவது சொல்லுகிறார், வாழ்க்கையை நீங்கள் அகல பார்வையில் பாருங்கள். வாழ்க்கையில் அகல பார்வை பாருங்கள். லுக்கிங் பிராடர் அபவுட் லைஃப், லுக்கிங் பிராடர் அபவுட் லைஃப். வாழ்க்கையை பரந்த பார்வையிலே பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்களை அகலப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு முட்டுச்சந்து மட்டும் இருக்கிறது, அதுக்கு பண்பதாக நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். வாலிபன் ஒருவன் இருந்தான், கண் பார்வையற்றவன். தன் வாழ்க்கை பயணத்திலே முன்பதாக பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பதாக இத்தகைய ஒரு முட்டுச்சந்து இருந்தது. தடவி பார்த்தான். அவனுக்குள் மேல் பயணிப்பதற்கு ஒன்றும் தெரியவில்லை. யோசித்தான். நேராக தன்னுடைய போன பாதையில் திரும்ப வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து அவன் பார்த்த அந்த முட்டு சந்திலே நின்று அவன் ஒரு அழகிய அவன் ஒரு படம் வரைபவன், ஒரு ஆர்டிஸ்ட். அவன் என்ன செய்தான், அந்த முட்டு சந்திலே அழகிய படங்களை வரைய ஆரம்பித்தான். சில படங்களை அதில் வரைந்து வைத்திருந்தான். அவனுடைய திறமைகளை அதில் முற்றுமாய் வெளி காண்பித்தான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வரலாற்று பின்னணியத்திலே ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக அவனை சமூகத்தில் காட்டியது என்று ஒரு பாதகம் போகிறது. அநேக நேரங்களிலே நம்மில முட்டுச்சந்துகள் வந்து நிற்கிற நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாம் தோய்ந்து போவது உண்டு. பவுல் அன்றன்று வாழ்க்கையில தொடர்ந்து பயணிப்பதற்கு சொல்லுகிறார், வாழ்க்கையை நீங்கள் அகல கண்ணினால் பாருங்கள், அகல கண்ணினால் பாருங்கள். இங்கே பவுல் எத்தகைய அகல கண்ணினால் பார்க்கிறார். அவர் அழகிய வாசகம் என்று பகுதியிலே சொல்லுகிறார். அதனுடைய பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்திலே, இப்பொழுது எனக்குள்ளதாக இருக்கிற இந்த முட்டுச்சந்திலே நான் எத்தகைய அகல கண்ணினால் பார்க்கிறேன், எப்படியாயினும் நான் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுப்பட்டிருப்பதற்காக தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ எனக்கு எதிரான இன்னொரு வாழ்க்கையை நான் எனக்கு நன்மை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதிலே மகிழ்ச்சி கொண்டிருந்தேன். எனக்கு தேவையில்லாத, எனக்கு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் மகிழ்ச்சி கொண்டிருந்தேன். இப்பொழுது என் பார்வை விரிவாக பார்க்கிறேன், அகல கண்ணினால் பார்க்க. என்ன பார்வை? எதை நான் பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தேனோ, எதை நான் அதிகம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனோ அதை நான் விட்டு விடுகிறேன். உலகத்தினுடைய செல்வமாக இருக்கலாம், அது உலகத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம். எது எனக்கு நன்மை என்று எண்ணிக்கொண்டிருந்தேனோ அதை நான் விட்டு விடுகிறேன். புது வாழ்க்கையை நோக்கி நான் தொடர்கிறேன். அகல பார்வையிலே நான் பார்க்கிறேன். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பு என்கிற மனுஷனை நமக்கு தெரியும். சகோதரனால் வெறுக்கப்பட்டவன், ஆழ்குழிக்காய் போடப்பட்டவன். ஆழ்குழிக்காய் போட்டப்பட்ட போது அவனுடைய குள்ளதாக தெரிந்ததெல்லாம் அந்த குழித்தான், இதோடு மரணம் தான். இதற்கு முன்பு எனக்கு ஒரு வாழ்வு இல்லை என்கிற எண்ணமும் பயமும் தான் யோசேப்பை ஆட்கொண்டிருக்கும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ஆழ்குழிக்குள் போடப்பட்ட யோசேப்பு தன்னுடைய அகல கண்ணினாலே தனக்கொன்று பிரகாசமான வாழ்வு இருக்கிறது என்பதை பார்த்தான். ஆண்டவருடைய தனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அகல கண்ணினால் பார்த்தான். என்ன? இந்த வயதினை, இந்த துன்பம், இந்த பாடுகள்,
இது என் வாழ்க்கையை முடித்து போடுவதல்ல, இதற்கு மேல் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளையும் தாண்டி நான் செல்லுகிற நேரம் உண்டு, இந்த வேதனைகளையும் தாண்டி செல்லுகிற நேரம் உண்டு, இந்த உபத்திரங்களையும் தாண்டி செல்லுகிற நேரம் உண்டு. அவைகளை தாண்டி செல்லுகிற காலம் எனக்கு நன்மைகளின் காலங்களாய் ஆகவேத்தான் தன்னுடைய சகோதரர்கள் ஒரு நாளிலே இந்த பாபிலோனுக்கு திரும்பி போன போது, எகிப்துக்கு திரும்பி போன போது அங்கே அவர்களை பார்த்து சொல்லுவான், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவனாகி கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்பதாக அனுப்பினார். இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள், இத்தனை வேதனைகள், நான் சந்தித்த இத்தனை சுட்டுமுட்டான பாதைகள் அத்தனையும் நான் அழிந்து விடுவதற்கென்று அல்ல. பஞ்சத்திலும் பட்டினியிலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாழுகிற இது பெரிய மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கின விதம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் நமக்கென்று பல முட்டுச்சந்துகள் உண்டு. கடன்கள், ஏழ்மைகள், வியாதிகள், இக்காலகட்டங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற சமூகத்தினுடைய அதிகமான துன்பத்தை தருகின்ற இந்த கொள்ளை நோய் ஆகிய இந்த கொரோனா வியாதி, இவைகள் அநேக முட்டுச்சந்துகளாக இருக்கிறது. சோர்ந்து போகாதிருப்போம். இதற்கு மேல் ஆண்டவர் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்கிற அகல பார்வையிலே, விசுவாச பார்வையிலே நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அத்தகைய அகல பார்வையிலே பார்க்கிற போது ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். உபத்திரமோ, வியாதிகளோ, பாண்டுகளோ, துன்பங்களோ, மரணமோ, nothing can separate me என்கிற ஆழமான சத்தியத்தை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வெளியிடுவதற்கு காரணம், தனக்கு முன்பதாக இருந்த முட்டுகளை, தனக்கு முன்பதாக இருந்த தடைகளை மேற்கொள்வதற்கு அவர் பார்த்த ஒரு அகல பார்வை. The problems are not the end, but the problems are the bend. Problems are not the end, but problems are the bend. ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய எண்ட், முட்டு சந்து என்று சொல்லுகிறவைகள் ஆண்டவருக்கு முன்பதாக அவைகள் திருப்பு முனைகளாய் மாறப்படும். பாதை மாற்றி வேறு பாதைகளை உருவாக்குகிற பாதைகளாய் மாறும். செங்கடல் அனுபவம் அதைத்தான் சொல்லி தருகிறது. முன்பதாய் பார்வோன் சேனை, முன்பதாக செங்கடல், பின்பதாக பார்வோன் சேனை, சாவுதான் மிச்சம். பாதை செங்கடல்லே பாதை உருவாயிற்று. அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கஷ்டப்படுகிற காலத்தில் நாம் வாழுகிறோம், துயரப்படுகிற காலத்தில் நாம் வாழுகிறோம். நாம் சந்திக்கிற பிரச்சனைகளிலே தோய்ந்து போகாதிருப்போம். அதற்கு மேல் ஆண்டவரால் நம்மை நடத்த முடியும். இத்தனை காலங்கள், எத்தனை விதங்களையும் நடத்தின தெய்வம் இன்னும் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாச பயணத்திலே பயணத்தை செய்வோம். பவுலை பார்த்து சொன்னார்கள், உலகத்தை கலக்கிறவன் இங்கேயும் வந்து விட்டான், உலகத்தை கலக்குகிறவன் இங்கேயும் வந்து விட்டான். முட்டுச்சந்து பாதைகளிலே கெட்டுப்போனவர் அல்ல பவுல், சாதனையாளர் மாற்றப்பட்டவர். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து நமக்கு என்று அழைக்கப்பட்டு தந்திருக்கிற பணியிலே நிறைவாய் முன்னோக்கி பயணிப்போம். ஆண்டவர் பலனிந்து நம்மை நடத்துவாராக. அன்புமிக்கவர்களே, மதுரநாயக உபதேசியார் என்கிற தேவன் மனுஷன் இருந்தார். அழகியவர் பாடல் ஒன்றை விதமாய் பாடுகிறார். தீமை உறும் பல ஆசையை நீக்கி சுவாமி என்னை உம்மதாலயமாக்கி கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தொழுகைக்கு நிறைவாக இப்பாடலை இணைந்து பாடுவோம். கீதம் 327, கீதம் எண் 327, தொழுகை நிறைவாக இணைந்து பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள், தினம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். திருவருள் நீடுமை ஞான திரித்து, திருவருள் நீடுமை ஞான திரித்து, வரிநரனாகிய மாதுவின் வித்து, வரிநரனாகிய மாதுவின் வித்து, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். பண்ணின பாவமெல்லாம் மகிழ்வித்து, பண்ணின பாவமெல்லாம் மகிழ்வித்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, எந்தை மகிழ்ந்தும் தன் அன்பு பாராட்டு,
என்னை மகிழ்ந்தும் தன் அன்பு பாராட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் தீமை உறும் பல ஆசையை நீக்கி தீமை உறும் பல ஆசையை நீக்கி சுவாமி என்னை உமக்காலயமாக்கி சுவாமி என்னை உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே செய்தாணி அழித்து நல்வினையே செய்தாணி அழித்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் அம்பரமீதுரைவானவர் போற்ற அம்பரமீதுரைவானவர் போற்ற கம்பீரமாய் விசுவாசிகள் ஏத்த கம்பீரமாய் விசுவாசிகள் ஏத்த கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள் நீதம் கிருபை புரிந்தனையாள் நீ பரனே கிருபை புரிந்தனையாள். பாசம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மாலை பொழுதிலே மறுபடியுமாய் நாங்கள் உம்மண்டை வருகிறோம் சாமி. வாழ்க்கை பாதையிலே கடந்து வந்தவைகளெல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி தொடரும்படி ஆண்டவர் எங்களை கரம் பற்றி வழிநடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வல்லமை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். இரவு நேரத்திலே வந்திருக்கிறோம் தந்தையே, இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு அயர்ந்த நித்திரை இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமக்கு சுத்தமானால் ஒரு புதிய நாளை நாங்கள் கண்டு மகிழ நாளை தினத்திலே பாதுகாப்பாக எங்களுடைய பணிகளை தொடர ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். நித்திரை செய்கின்ற போது நல்ல தரிசனங்களை எங்களுக்கு தாரும். நீருடைய வார்த்தைகளினால் எங்களை தேற்றவும் உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தவும் அருள்நாதர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. நோய்கள் தொல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களை விட்டு எடுத்து போட்டு சந்தோஷம் சமாதானம் நிலைவரப்படுத்த ஆண்டவரிடத்திலே எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணம் செய்கின்றோம். இரவின் பயங்கரங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இறைமைந்தனும் இரட்சகர் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆண்டவருடைய தூய பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.